எதிர்காலத்தை குறிச்சு நம்ம ரொம்ப அதிகமா பயப்படுறோம்ல. சரீரத்துல ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதை குறிச்ச பயம், எனக்கு சரியான வேலை இல்லையே, என்னுடைய சூழல் இப்படியே இருந்துருமோ, நான் முன்னேறாம இருப்பேனோ அப்படின்னு ஒரு பயம். நாளைய தினத்துல கடன் பிரச்சனை இருக்கே, நம்ம என்ன பண்ண போறோம் இப்படியான கவலை ஒரு பக்கம். நமக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல, நமக்கு குழந்தையே கிடைக்காம போயிருமோ இப்படியான கவலை ஒரு பக்கம். ஒவ்வொரு கவலைகளையும் குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு குழப்பம் பயத்தோட நீங்க இருக்கீங்களா? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, காலம் ஏசப்பாவுடைய கரத்தில் இருக்கிறதா. காலமே மொத்தமும் ஏசப்பாவுடைய கரத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய எதிர்காலமோ என்னுடைய எதிர்காலமோ ஏமாத்துறங்க. அதனால உங்களுடைய எதிர்காலத்தை ஏசப்பாவுடைய கரத்துல கொடுத்துட்டு நீங்க கவலையை விட்டு தள்ளுங்க. அவருடைய சமூகத்துல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவாங்க. நமக்கு என்ன தேவைங்கிறத ஏசப்பா அறிந்திருக்காங்க. அதை எந்த நேரத்துல கொடுக்க வேண்டும் என்பதும் ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஏசப்பாவுடைய கரத்தை மீறி நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுங்க. அதனால உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயமோ குழப்பமோ வேண்டாம். ஏசப்பா கிட்ட விட்டுடுங்க. ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவாங்க. உங்களுடைய எதிர்காலம் அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், ரொம்ப பலமானதாக இருக்கும். அதனால உங்களுடைய எதிர்காலத்தை குறிச்ச பயமோ கலக்கமோ உங்களுக்கு வேண்டாம். எல்லாவற்றையும் ஏசப்பா பார்த்து கொள்வாருங்க.